ஈரோடு சபையின் ஆண்டு விழாவில் 2009ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து முத்திப்பெருரை ஆற்றி வருபவர், அரசாங்கத்தின் உயர் அதிகாரியாக பணிபுரிந்து வருபவர், காரியதரிசி மெய்வழி தவக்குடி அனந்தர் அவர்களின் புதல்வரான சாலை மாறான் அண்ணன் அவர்களை ஆதிசைவம் என்ற தலைப்பில் முத்திப்பெருரை ஆற்ற வருமாறு அழைக்கின்றோம். சொல்லறிய நாள் வேதமங்கம் சுருதி முடி பேசி வரும் வேதாந்தங்கள் வல்ல சித்தர் பாரவான்கள் எல்லாம் உன் வார்த்தைக்கே சரி சொல்லி ஒத்துக்கொள்ளும் நல்லதிரு யோக்கியர்கள் புகழும் தெய்வ நாயகமே சாலைமணி விளக்கே போற்றி அல்லலரும் பிறவிப்பினி மருந்தே போற்றி ஆண்டவாமை பயனை அளந்த தேவே ஆதிசிவனே அவதாரம் எடுத்து இதுகாரும் மானுடத்தை கப்பியிருந்த சமய பேதங்களும் சாத்திர பேதங்களும் சாதி பேதங்களும் இல்லாமல் போய் சமரச சுத்த சன்மார்க்க நெறி என்னும் மெய்வழியை உருவாக்கிய தனித்தலைமை பெரும்பதி நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் திருவடி கமலங்களுக்கு நமஸ்காரம். அவர்களுடைய தவ புதல்வராக இருந்து நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆதீனர் அண்ணா சபைக்கரசர் அண்ணா அவர்களுக்கு நமஸ்காரம். அருள் படிந்த பெருங்குலம் மக்களாகிய அனந்தாதி தேவர்களுக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நமஸ்காரம். சைவம், ஆதி சைவம், சைவ நெறி என்று சொல்லப்படக்கூடிய அந்த சைவ சமயம், அதிலே சிவம் என்ற சொல் பல நூற்றாண்டு திரிபு சொல்லாக மாறிதான் சைவம் என்று மாறியதாக கூறப்படுகிறது. எல்லா மதங்களுக்கும் ஆதி தலை சைவமே. அதனால்தான் ஆதி சைவம் என்று கூறுகிறோம். அந்த சைவத்திலே 2 மார்க்கங்களாக பிரிகிறது. ஆதி காலத்திலே ஆதி மார்க்கம் என்று ஒரு பிரிவு, மந்திர மார்க்கம் என்று ஒரு பிரிவு. கிபி 600 முதல் 1200 வரையான காலம் சைவத்தினுடைய பேரெழுச்சி காலமாக அறியப்படுகிறது. ஆதி சமயத்திற்கு பின் உருவான சித்தாந்தமும் வாமம் தட்சிணம் முதலான புற சித்தாந்த நெறிகளும் மந்திர மார்க்கம் எனும் பிரிவை சைவத்தில் தோற்றுவித்தன. இந்த சைவம் ஆதி சைவத்தினுடைய வரலாற்றை சுருக்கமாக நாம் தெரிந்து கொண்டு மேலே செல்லலாம். இவை துறவிகளுக்கு மாத்திரமின்றி இல்லத்தாருக்கும் உலகியல் இன்பங்களுக்கும் உரிய முன்னுரிமை கொடுத்ததால் தீவிரமாக மக்கள் நடுவில் பரவலாயிற்று. சமணம் புத்தம் இவற்றிற்கு எதிராக அப்பர் சம்பந்தர் முதலான நாயன்மார் பக்தி இயக்கத்தை ஏற்படுத்தி சமய மறுமலர்ச்சிக்கு வழிவகுத்தனர். இந்த காலத்தில் சைவம் இந்திய துணைக்கண்டத்தில் மட்டுமல்ல, தென்கிழக்கு ஆசியா வரை கூட மிகச் சிறப்பாக திகழத் தொடங்கியது. அதிலே பாசுபதம் என்ற ஒரு சைவ சமய பிரிவு ஏற்பட்டது. அது மிகவும் பழமையான ஒரு பிரிவு. பாசுபதம் என்ற ஒரு பிரிவு. ஆதிசிவனே பாசுபதம் என்னும் ஞானத்தை உபதேசம் செய்தார் என்று ஒரு புராண குறிப்பு இருக்கிறது. இங்கே நாம் மான்மியத்திலே பாசுபத தபக்கோலப்பா என்ற ஒரு சொல்லாட்சி இருப்பதை நாம் ஒப்பு நோக்கலாம். சைவ பக்தி இலக்கியங்கள் தமிழுக்கு அளித்துள்ள கொடைகள்னு பார்த்தா அது மிகவும் அளப்பரியது. அதுல 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த காரைக்கால் அம்மையார் தொடங்கி 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சேக்கிழார் வரை 27 அருளாளர்கள் வழங்கிய பன்னிரு திருமுறை என்று சொல்லக்கூடிய அந்த பன்னிரு திருமுறை சைவ சமயத்தின் கவசமாகவே கருதப்படுகிறது. அதுக்கப்புறம் குமரகுருபரர், தாயுமானவர், வள்ளலார், அருணகிரிநாதர், இது போல பல சைவ பெரியோர்கள் சைவத்தால் தமிழையும் தமிழால் சைவத்தையும் மேம்படுத்தினாங்க. திருமுருகாற்றுப்படை, அதாவது சங்க காலத்திலே இருக்கக்கூடிய திருமுருகாற்றுப்படை தொடங்கி 16,000 சைவ தமிழ் நூல்கள் இருந்ததாக கூறப்படுகிறது.
தமிழினுடைய கடைசங்க காலம் முதற்கொண்டு 20ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி வரை இலக்கிய பரப்பில் 60 விழுக்காடு இலக்கியங்கள் சைவ சமயத்தை மட்டுமே இருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் இந்த சொற்றொடர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இது இதற்கு அடுத்து தமிழ் இனப்பெருமை பேசும் இன்னொரு சொற்றொடர்னு சொன்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற சமய சமரசத்தை முன்வைத்த திருமூலருடைய திருமந்திரம் சைவம் தந்த தமிழ் இலக்கியங்களிடையே மிகப்பெரிய கொடை சிறப்பாக இருக்கக்கூடியது. அதிலும் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், நமன் என்றால் யமன், நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடரை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. ஆனால் இன்றைக்கு யமனை அஞ்சாத ஒரு கூட்டம் ஒரு குலம் எங்கே இருக்கிறது? இங்கேதான் இருக்கிறது. இந்த அருள் படிந்த பெரும் குலமாகிய நாம் தான் யமனுக்கு அஞ்சாத அந்த மரளிக்கு அஞ்சாத ஒரு குலமாக இன்று இருக்கிறோம். 6 வகை சமயங்களிலே எடுத்துக்கொண்டோமானால் சைவம், சாக்குதம், வைரவம், கானாபத்தியம், கௌமாரம், சௌரம் இந்த 6 வகை சமயங்களில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் எல்லாம் பெற்ற சன்னதங்களை எல்லாம் விட அந்த சன்னதங்களையும் பெற்று அவர் இதுவரை யாரும் பெற அறியாத ஒரு கிள்நாமம் தவக்கிள்நாமத்தை தனித்த விசேஷ சன்னதமாக பெற்றவர்கள்தான் நம்முடைய குலதெய்வம் ஆதி சைவமே ஆதி சிவனே அவர்கள்தான் அவதாரமாக எடுத்து வந்துள்ளார்கள். அனந்தன் என்ற சொல் இருக்கிறது அல்லவா, அந்த அனந்தன் என்ற சொல்லே சிவனுக்குடைய முன்றைய நாமம் என்று சொல்லப்படுகிறது. ஆதி நாமம் அந்த பேரிலக்கிற்கு ஆனவர்களே அனந்தர்கள். தெய்வம் எடுத்துட்டீங்கன்னா சிவம் என்ற பெயர் நம்முடைய தெய்வத்துக்கு ரொம்பவும் பிடித்தமான சொல். அனந்தர்களுக்கு தீட்சா நாமம் கொடுக்கும் போது அதிகமாக சிவ என்று தொடங்கி நாமம் விட்டுள்ளார்கள். உதாரணமாக சிவமுனி அனந்தர், சிவனான அனந்தர், சிவமால் அனந்தர், சிவக்குடி அனந்தர், சிவதன் அனந்தர், சிவகாவி அனந்தர், சிவச்செல்வ அனந்தர், சிவச்சுடர் அனந்தர், சிவகுரு அனந்தர், இப்படியே பட்டியல் நீண்டு கொண்டே போகும் சிவ 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 என்று. இந்த நில உலகில் முதலாக தெய்வ நீதி செங்கோல் ஓச்சியது சைவம் தான் அப்படிங்கிறாங்க. தெய்வம் வந்த சமயங்கள் அனைத்தை விட மிகவும் கூரோங்கியது அந்த ஆதி சைவம் தான் தெய்வம் சொல்லிதான் நமக்கு தெரியும். ஆகவே சைவம் தான் உன்னதத்தின் உச்சியில் முதற்படியில் அதாவது முதல் தளத்தில் இருக்கிறது. அதை அடுத்துதான் ஒன்றன் கீழ் ஒன்றாக வைணவம் இன்னும் பல சமயங்கள் எல்லாம் வந்தன. அதற்கப்புறம் தெய்வம் ஒரு தீர்க்க தரிசனமாக குறிப்பிடுகிறார்கள். என்ன என்றால் யுக யுகாந்தம் என்று சொல்லப்பட்ட உலக முடிவு நாளையிலே அந்த சைவமானது தன்னுடைய பழைய உன்னத நிலையாகிய சிவசிகர குருசலங்கிருதத்திற்கே பாய்ந்து ஏறிக்கொள்ளும். அவ்வாறே இந்த நாளையில் செந்தமிழ்நாட்டு மெய்வழிச்சாலையில் அது தன் பழைய நிலைக்கு ஏறிக்கொண்ட ஆயிற்று. அதற்கு அடையாளமாகத்தான் ஆதி சைவமே அசலுக்கெல்லாம் அசலானது, அதுவே உன்னதத்துக்கெல்லாம் உன்னதமானது என்று இந்நெடுங்காலமாக எங்குமே எழாத ஒளியானது இன்று இங்கே இவ்வளவு பகிரங்கமாக உரத்தெழுகிறது என்று கூறுகிறார்கள். சைவம் என்று வாயில் சொல்லி வருவது அல்ல, செயல் இருக்க வேண்டும். சைவத்தின் செயல் என்ன என்பது பற்றி சைவ சித்தாந்தங்களிலிருந்து பகிர்ந்து கொள்கிறார்கள். சைவன்று வாயில சொல்லிட்டு இருந்தா போதுமா? யார் சைவம்? சைவன் உலகத்தில் இன்னைக்கு சைவ சமயத்தை தழுவிக்கொண்டிருக்கக்கூடியவர்களை கேட்டால் சைவன் யார்ப்பா அப்படின்னா எங்க அப்பா செய்வோம் அதனால நானும் செய்வோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்பா கலெக்டர்ன்றதா மகன் கலெக்டர் ஆக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அப்ப கலெக்டர்ன்றதுங்கிறதுக்கே அது கிடையாது. அப்ப சைவம்ங்கிறது எப்ப நாம பிறந்தது காமத்திலே நாற்றத்திலே தானே பிறந்தாய், சைவமாகிய பரிசுத்தத்தில் என்று பிறந்தாய் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள் தெய்வம். இன்னொரு எண்ணம் ஏறக்குறைய எல்லாருடைய எண்ணத்திலும் பரவி இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்று என்ன சொல்லணும்னா மாமிசம் சாப்பிடாமல் இருப்பதுதான் சைவம் அப்படின்னு ஒரு எண்ணம் எல்லாருடைய மனதிலும் இன்று இருக்கிறது. ஆனால் சைவம் அசைவம் எதையெல்லாம் அசைந்து கொண்டிருக்கிறதோ எதையெல்லாம் அழியக்கூடியதோ அது எல்லாம் அசைவம். எது அசையாமல் இருக்கக்கூடியதோ எது சைவமாக இருக்கிறது என்றால் அது அசையாமல் இருக்கிறது. அதற்காக எதிர்ச்சொல்ல அதிலேயே இருக்கிறது. தெய்வம் அழகாக கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொடும் என்ற திருக்குறளுக்கு அருமையான விளக்கம் நம் தெய்வம் அளித்திருக்கிறார்கள். கொல்லான்னா ஆடு மாடுகளை கொல்லாதவன் என்கிறானே, அப்போ ஆடு மாடுகளை கொல்லாமல் தன் உயிரை கொன்றால் பாதகம் இல்லையா?
இவன் ஒவ்வொரு வினாடியும் தன் வயதாகிய மூச்சை வெட்டி தள்ளுகிறானே, தன்னுடைய உயிரை தானே பறித்தெறிந்து பாழாக்குகிறானே, இவனா கொல்லாதவன்? இந்த தற்கொலை பாதகத்தை தான் சைவம் என்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆதிவி உதயபூர்ண வேதாந்தத்திலே ஒரு பாடலை குறிப்பிடுகிறார்கள். நம்பிய தன்னுயிர் தற்கொலை செய்வான் நமச்சிவை இருப்பறியான், தம்பிரான் ரவசிகத காம்பரன் என்பான் சைவன் என சொல்வான். இப்படி தன்னுயிருக்கே காருண்யம் செய்யாது தற்கொலை செய்பவன் ஜீவகாருண்யத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறானே, அவன் சைவன் ஆவானா? உண்மையான சைவத்தை நம் குலமக்கள் அல்லவா இப்போது பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். சைவம் தான் ஆதி புராதன முதல் கூறாக எடுத்து வைக்கப்பெற்ற மதம். அதுல பாவியை சுடவும் யோகியை புதைக்கவும் வேண்டும் என்ற அடித்தளத்தில் வந்தது சைவ சமயம். அதனாலதான் அதுல செத்தால் தீட்டு என்றது இன்னும் மாறாமல் இருக்குது. வேற எந்த சமயத்திலும் இல்லை, ஆனா அதுல இன்னமும் மாறாமல் இருக்கிறது. இன்னைக்கும் சிவபதம் பெற்ற தீட்சை பெறாதவர் இறந்தால் பிணத்தை எரித்துவிட வேண்டும். சிவதீட்சை ஒப்புக்காவது பெற்றிருந்தால் இறுதியில் மண்ணில் புதைத்து அடக்கம் செய்ய வேண்டும் என்ற பழக்கம் சைவர்களிடையே இருக்கிறது. சைவம் என்றாலே சுத்தம், பரிசுத்தம். ஒரு கோயிலுக்கு போறதுன்னா கை கால் கழுவி குளிச்சு சுத்தமா எல்லா வேட்டி சட்டையெல்லாம் போட்டுட்டு போறோம். அப்படி இருக்க திருநாடு அலங்கரிக்க போகிறவன் பெருத்த நாற்றத்தோடா போவான் அவர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. பிரயாண கோலத்தை பார்த்தாலே தெரியும் ஒருவன் எங்கே போகிறான் என்று. இதுதான் ஒரு பழமொழி ஒண்ணு நம்ம இதுல சொல்லுவாங்க, செத்தால் தெரியும் செட்டியார் வாழ்வு என்று. அப்ப அசுத்தமாக போகிறவன் அவஸ்தைக்கு போகிறவன் தான் என்ற அடித்து திருத்து இந்த எல்லா வந்த மத கர்த்தர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய சொல்லை சொன்னாலும் அதை அழுத்தம் திருத்தமாக நம் தெய்வம் அவர்கள் நமக்கு எடுத்து திருப்பாளிக்கிறார்கள். சைவ மதத்தினுடைய தீர்ப்பு அப்படின்னு சொன்னா, சைவமானதடி அகப்பே தானாகி நின்றதடி, சைவம் இல்லையானால் அகப்பே ஜலம் வரும் கண்டாயே என்று அகப்பே சித்தர் அழகாக குறிப்பிடுகிறார். அந்த ஜீவ நீரானது வெளியேறுமாயாகில் அவன் சைவன் இல்லை, பாவி என்ற தீர்ப்பு வந்து விடுகிறது. சர்வ மதங்களுடைய அடிப்படையான முத்தி செயல் என்னவென்றால், யமன் கைப்படாமல் நமக்குள்ளாகவே வைத்து படைக்கப்பட்டிருக்கும் தனிச்சீதனமாகிய நம் சொந்த பிரணவ தேகத்தை இப்பவே நாம் கண்டு அறிந்து குடியேறி பழகுவதுதான். அதனால அதைத்தான் அருணகிரிநாதர் அந்த நாதத்த உடலை, அந்த பிரணவ தேகத்தை, அந்த பஞ்சாத்திர தேகத்தை அருணகிரிநாதர் பெருமான் அழகாக பாடுறாங்க. இக்கடத்தை நீக்கி அக்கடத்துளாக்கி இப்படிக்கு மோட்சம் அருள்வாயே அப்படின்றாங்க. அப்ப சைவத்தினுடைய அடையாளம் என்று எடுத்துக்கொண்டால் சாவுடைய நேரத்தில் பரிசுத்தமாய் இருப்பதல்லவா. அவரவர் எச்சத்தால் தக்கார் இவர் தகவிலார் இவர் என்று திட்டவட்டமாக காணப்பெறுவது. ஆனால் இன்றைக்கு இலக்கியவாதிகள் எல்லாம் அந்த எச்சம் என்ற வார்த்தைக்கு வேறு ஒரு பொருள் கொள்ளுகிறார்கள், மக்கள் பேரு என்று ஒரு பொருள் கொள்ளுகிறார்கள். அதற்கு நம் தெய்வம் கேட்கிறாங்க, இரணினுடைய வயிற்றிலே புண்ணியமூர்த்தியாகிய பிரகலாதர் எப்படி பிறந்தார்? அப்ப நீங்க நம்ம எச்சம் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு இப்படி ஒரு அர்த்தம் பொருந்துமா? ஆதி சைவ மதத்தில் பயன்படுத்தக்கூடிய பஞ்சாட்சரம், அன்பே சிவம், பிள்ளையார் சுழி, ருத்ராட்சம், விபூதி, சிவராத்திரி இவை போன்ற சொற்கள் அனைத்தும் செயல் வல்லபத்தில் இருப்பது ஆதிசிவனே அருளாட்சி புரிகின்ற மெய்வழிச்சாலையில்தான் என்பது பற்றி வேதங்களிலிருந்து பகிர்ந்து கொள்கிறார்கள். அடுத்தது சைவர்கள் என்று எடுத்துக்கொண்டாலே அவர்களுடைய மூல மந்திரம் பஞ்சாட்சரம். உலகத்தில் பஞ்சாட்சரம் என்றால் நமச்சிவாய அல்லது சிவாய நம, இதைத்தான் சட்டுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பஞ்சாட்சரத்தை எழுத்தில் எழுதியும் அந்த எழுத்தின் மேல் தானே கவனம் ஓடும். பஞ்சாட்சரம் என்பது எழுத்தா? காலமெல்லாம் ஓதினாலும் கோயில் குளம் என்று பக்தியோடு சுற்றினாலும் பஞ்சாட்சரம் என்றதும் எழுத்தை தவிர வேறு ஒரு பொருளும் நம் கண்முன்னே தெரியாதே என்று அருமையாக குறிப்பிடுகிறார்கள். வாயினால் உருப்போடுவதால் அந்த மெய்ப்பொருள் கைவசம் வந்துவிடுமா என்று நம்மை பார்த்து கேட்கிறார்கள். ரூபா ரூபா ரூபான்னு ஒரு 1000 வாட்டி 10,000 வாட்டி சொன்னா ஒரு ரூபானாச்சும் வருமா? அந்த பொய்ப்பொருளே வராது என்றால் உருப்போட்டால் மெய்ப்பொருள் எப்படி வரும் என்று எப்படி நம்புவது? சர்வ உலகமும் இது மாதிரி அறிவிழந்து அழிந்து போய்விட்டதே என்று வருந்திதான் தெய்வம் நமது கைப்பானமாக விளங்கும் சிவசக்கர மூலமந்திர பஞ்சாட்சர பொருள் இன்ன வல்லபம் உடையது என்று எழுதி
அழகாக ஐமணி பொதிகை என்ற ஒரு பாடலை நமக்கு எல்லோருக்கும் அருளியுள்ளார்கள். எல்லோரும் இனிதுடன் அறிந்து வாழ வேண்டும் என்று அந்த ஐமணி பொதிகையை பாடி வைத்துள்ளார்கள் என்றால் நம்மேல் அவர்களுக்கு எவ்வளவு தயவு, இதை நாம் எண்ணி உருக வேண்டாமா? அதுல சொல்றாங்க, அந்த ஐமணி பொதிகையில உங்கள் பஞ்சாட்சரம் இது, எங்கள் பஞ்சாட்சரம் இது, இது வேற பஞ்சாட்சரம் அப்படின்னு தனித்தனியாக புரிந்து கொள்ள வேண்டிய தம்முடைய உள்ளமை பெட்டகத்திலிருந்து எடுத்து நமக்காக கொடுத்த அழியாத மெய்ப்பொருளாகிய அந்த பஞ்சாட்சரத்தை அந்த ஐமணி பொதியிலே அழகாக சொல்லுகிறார்கள். அரியவென்று மறைகளெல்லாம் அறைந்த பஞ்சாட்சரத்தை, அறைந்த பஞ்சாட்சரத்தை ஐமணியின் பொதிகை என்றார் அறிந்த கூறு குலத்தோர். இருநிலத்தில் எவரும் எழுதாத பஞ்சாட்சரமே, எழுதாத பஞ்சாட்சரமே இந்திரலோகம் தெரிய வைக்கும் எங்கள் பஞ்சாட்சரமே. எங்களுடைய பஞ்சாட்சரம் யாரும் ஏட்டில் எழுத முடியாத பஞ்சாட்சரம், நரன் தொட்டால் தொட்டவுடன் சுட்டுவிடும் சுறுசுறுப்பும் உயிருள்ள பஞ்சாட்சரம், இறைவனால் இவனுடைய தலையேட்டில எழுதி மனுத்தலைக்காக அனுப்பிய அந்த பஞ்சாட்சரம். அப்ப நிசமான சைவம் இந்த உலக படைப்பிற்கு முன் உண்டானதா பின் உண்டானதா? பஞ்சாட்சர பொருள் என்பது அனாதியானதே. அந்த புராதனமான அந்த பொருள் நமச்சிவாய எங்க? எல்லாவற்றையும் படைத்த பொருளாகிய அந்த பஞ்சாட்சரம் எங்கே? இப்படிலாம் சிந்திக்கிறதுக்கு யாருக்காவது மனசு வருமா என்ற உலகத்திலே? ஆனால் நம்மையெல்லாம் சிந்திக்க வைத்திருக்கிறார்கள். நாம் நிஜமான மனிதனாக பிறந்ததால் நிசமான பஞ்சாட்சரம் நமக்கு வேண்டும். பஞ்சாட்சரம்ங்கிறது புராதன காலம் தொடங்கி பரம்பரையாக வருகிறது. அது யூகத்திற்கோ எழுத்திற்கோ அர்த்தத்திற்கோ கட்டுப்படாதது. அது நமக்குள்ளாக அழியப்படியாத ஜீவநாடியாக அது இருக்க வேண்டுமே. நம் ஊனக்கண் கண்டு வெளியிலே பார்க்கக்கூடியது எல்லாமே அழியுமே. அப்ப அழிவது பஞ்சாட்சரமாக இருக்க முடியாதே என்று நன்றாக நினைத்து பாருங்கள் சொல்றாங்க. அப்ப நமச்சிவாய் என்பது எழுத்தா சொல்லா பூர்வீகமானதா புதிதானதா எப்படின்ற கேள்விகளை எல்லாம் கேட்டு நம்ம எல்லாம் சிந்திக்க வைக்கிறார்கள். சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்றப்ப சிவாய நம என்று வாயில் சொல்லிக் கொண்டிருப்பதா? இல்லையே, சிந்தித்து இருப்பதுன்றதெல்லாம் சொல்லி இருக்குது. அனுபவித்து ருசித்த பிறகுதானே சிந்திக்க வரும். ஆகவே சர்வாங்கமும் தழுவ பரிசுத்தாவியை கவர்ந்து சுவைக்க இருப்பதென்றோ சிந்தித்திருப்பது அப்படின்றாங்க. அப்ப இன்னொரு சைவ சமயத்திலே அன்பே சிவம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது சைவ சமயத்தினுடைய ஆணித்தரமான ஒரு சொல். அன்பு சிவம் இரண்டிரண்டென்பர் அறிவிலர், அன்பே சிவமாய் இருப்பதே யாரும் அறிகிலர் அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்திலே அழகாக சொல்லுகிறார். ஆனால் அந்த நமது பழைய முழு மூட நினைவுகள் யாவையும் தீர் போட்டு எரித்து ஆசான் மீது அன்பு செய்ய வைக்க வேண்டியதற்கு தான் உபதேசம். ஆனா அந்த உபதேசம் நம்ம சிவமாக்காது. அந்த அன்பு என்னும் விசேடத்தினால் தான், வாகனத்தினால் தான் நாம் சிவனடியில் சேர வேண்டும். செத்தாலும் பின்வாங்காத வைராக்கிய அன்பே அந்த அன்பு. அழிந்து போகிற இந்த தூலம் அழியாமையை அடைவது அந்த மெய் அன்பென்னும் பிடியினாலே தான். அதனாலதான் சிவமதத்தில் ஆணி அடித்தால் போல முளையடித்தாற் போல அன்பே சிவம் என்று கூறியிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாமெல்லாம் எதிலே அன்பு வைத்திருக்கிறோம்? அழிந்து போகக்கூடிய தூசி தும்பு, அதுலதான் நம்மளுக்கு அன்பு. அதை விட்டு ஊழி ஊழி கால சிரஞ்சீவி வாழ்க்கையாகிய நித்தியத்தை அளக்குகின்ற சிவசெம்மலாகிய சர்க்குரு பிரானிடத்தில் அல்லவா நாம் அன்பு வைக்க வேண்டும். அதுவல்லவா நம்மை சிவமாக்கும். இன்னொரு பழக்கம் சைவர்களிடையே இருக்கிறது. பிள்ளையார் சுழி என்று போட்டு அண்ணா கூட சொன்னாங்க. சிவமயம் பிள்ளையார் சுழிக்கு சமமா எதையும் எழுத மாட்டாங்க. அதற்கு கீழே சிவமயம் என்று போட்டு அறியோம் நற்றார்கள் குருவாழ்க குருவே துணை. அப்ப அந்த பிள்ளையார் சுழி என்ற எழுதாத எழுத்து சிவமயத்தை குறிக்கிறது என்றும், ஏகாட்சரமாகி அதை நாம் அறியோம், வாலறிவன் நற்றாளாக விளங்குகிற அதை அறிவிக்கிற குருவாழ்க குருவே துணை என்று ஓதி படிக்கிற வரன்முறை தமிழினுடைய சைவ மக்களிடையே நெடுங்காலமாக இருக்கிறது. ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தம் யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும்.
ஆதி சைவத்திலே முதலாக நாட்டப்பட்ட அந்த பிள்ளையார் சுழி கடைசியாக வந்த நபிகள் மூலமாக இறக்கப்பட்ட திருக்குரானிலே அலீஃப் லாம் மீம் என்று குறிப்பிடப்படுகிறது. இப்படி ஆதியில் வந்த பிள்ளையார் சுழியையும் அந்தத்தில் வந்த அலீஃப் லாம் மீமையும் ஒன்றாக வைத்து நிரூபித்து காட்டுகிற இவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்று யோசித்தா பார்த்தால் இந்த தெய்வீக உதயத்தினுடைய உன்னதம் நமக்கெல்லாம் தெரிய வரும். அதனால அந்த பிள்ளையார் சுழி அப்படிங்கிறதுக்கு சமத்துவமா எதையும் எழுதாம இருக்கக்கூடிய அது ஒரு அடையாள குறி. அந்த சிவமயம்னா அந்த பெரும் பலன், அதனுடைய பெரும் பலனை சிவமலையை பற்றி பேசி பிரயோசனத்தளவில் இன்றைக்கு நமக்கு தருகிறவர்கள் இந்த நெடிய உலகத்திலே இந்த மெய்வழிச்சாலை மட்டும்தான் இருக்கிறது. இன்னும் ஒரு சைவ பெரியார் பட்டினத்தார் ஒரு பூசை செய்கிறார். எப்படிப்பட்ட பூசை அது? வெட்டாத சக்கரம், பேசாத மந்திரம், வேறொருவருக்கு எட்டாத புஷ்பம், இறையாத தீர்த்தம், இனி முடிந்து கட்டாத லிங்கம், கருதாத நெஞ்சம், கருத்துனுள்ளே முட்டாத பூசையன்றோ என் குருநாதன் முடிந்ததுவே என்று சைவ பெரியாராகிய பட்டினத்தார் அவருடைய குருநாதர் அருளியதும் பட்டினத்தார் பெற்றதும் சைவர்களெல்லாம் செய்யக்கூடிய பூசை இதுதான் அப்படின்னு அவர் சொல்றாரு. எப்படி? கட்டாத லிங்கம். இன்னைக்கு உலகம் முழுக்க கட்டி வைத்திருக்கக்கூடிய லிங்கத்தை தான் வழிபடுகிறார்கள். திருமூலர் அருமையாக சொல்லுகிறார், உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் தெள்ள தெளிந்தோருக்கு ஜீவன் சிவலிங்கம். அந்த ஜீவனாகிய அந்த சிவலிங்கத்தை வழிபடக்கூடிய ஒரே வழிபாடு இந்த உலகத்திலே எங்கே நடைபெறுகிறது என்றால் மெய்வழிச்சாலையிலே தான் நடைபெறுகிறது. இந்த சைவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய புற அடையாளமாக இன்றைக்கு எடுத்துக்கிட்டோம்னா பட்டை கொட்டை ரெண்டு விஷயம் முக்கியமானது. விபூதியை பூசிப்பாங்க, கொட்டையை மாட்டிப்பாங்க. ஆனா அது நகலாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் போட்டுக்கணும்னு சொல்லி வச்சாங்க பெரியவங்க. ஆனால் உண்மையான விபூதி என்ன என்று நமக்கு எல்லாம் நம்முடைய குருபெருமான் அழகாக எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். வி பூ தீ, வெற்றி தரம் பூ போன்ற என்ற தீ என்று பொருள் என்று அதை பகாபதத்தையே பகுபதமாக்கி அருமையாக அதற்கு ஒரு வெற்றி பூவை சூடினால் நிச்சயம் முத்தி, அதற்கு பதில் சாம்பலையும் பூசினால் முத்தி தருமா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு பாடல் சொல்றாங்க. மந்திரமாவது நீரு, தந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, சுந்தரமாவது நீரு, செந்துயிர் வாய்வங்கன் துதிக்கப்படுவது நீரு, ஆலவாயன் திருநீரு. அந்த திருநீரை பத்தி சொல்லக்கூடிய இந்த பாடலல் ஞானப்பால் அருந்திய திருஞான சம்பந்தர் பெருமான் அவர்கள் அவருடைய அருள்வாக்கு. தனக்கு ஞானப்பால் ஊட்டிய தெய்வ திருமேனி நேரில் அமர்ந்திருக்க அவர்கள் முன்பு இவர்கள் மண்டியிட்டு கண்கலங்க அந்த சைவ திருமேனியை கை நீட்டி நோக்கி மந்திரமாவது நீரு. எப்படி சொல்றாங்க? மந்திரமாவது நீரு நீங்கதான், வானவர்க்கெல்லாம் மேலவர் நீரு நீங்கதான், தந்திரமெல்லாம் கற்று தந்தவர் நீரு நீங்கதான், ஆலவயனாக நின்று உபதேசித்தருளியவரும் நீரு நீங்கதான். இப்படி குருவினுடைய திரு ஆலவாயை புகழ்ந்து பாடிய பாடல் அது. அந்த கருத்தினை உணராது நீரு அப்படின்னா சாம்பல்னு சொல்லி திசை திருப்பி விட்டார்கள். இதையும் நம்பி விட்டா இன்னைக்கு நம்பி ஒரு பெரிய கூட்டமே அந்த சாம்பலை பூசிக்கொண்டிருக்கிறது. மந்திரமும் தந்திரமும் சாம்பலையா குறிக்கும்? ஆலவாய் ஐயனுக்கே அந்த வல்லமையும் திறமையும் உண்டு. இப்படியே அர்த்தத்தை அனர்த்தமாக்கி அதையே நம்ப வைத்த பொய் பாசாண்டியர்களை நாம் குருக்கள் என்று சொல்லுவதா அல்லது வேத வழிபாட்டிற்கு குறுக்குக்கல் என்று சொல்லுவதா? குறுக்குக்கல்னு தான் சொல்லணும். ஏனென்றால் ஆதி காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தெய்வீகத்திற்கும் வைதீகத்திற்கும் மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இன்றைய காலகட்டம் வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அதனால்தான் தெய்வீகத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கெல்லாம் தெய்வ பெரியோர்களுக்கெல்லாம் எத்தனையோ இன்னல்கள் எல்லாம் ஏற்பட்டன. அப்ப அந்த நகலெல்லாம் அசலாக நமக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள். சைவ நிஜ வழிபாட்டு செயலனத்தையும் நகலாக எடுத்து வைத்து விட்டார்கள். இன்றைக்கு அசலை பெறும் வரை நகலைத்தான் போதித்து வர வேண்டும். விபூதி வெந்நீர் வானவர் மேனி என்றும் அதற்கு எத்தனையோ லட்சண விதிகள் பூட்டி வேதகர்த்தர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விபூதி நகலான சாம்பலாகவா இருக்கும் அப்படின்றாங்க. இதய இருளை போக்கி அங்கு கோடி சூரிய பிரகாசத்தை பதிக்கின்ற நிசமான ஒரு விபூதியை ஒரு தெய்வ ஆசான் தங்களுடைய கையில் வைத்திருப்பார்கள். அதுதான் கங்காளன் பூசும் கவச திருநாளாக இருக்கும். அது எக்கோடி காலத்திற்கும் மங்காது.
கங்காளன் பூசும் கவச திருநீரை மங்காமல் பூசி மகிழ்வரே ஆமாகில் தங்காவணைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே. அடுத்தது ருத்ராட்சரம். ருத்திரன் ஆகிய யமன் நம்முடைய ஜீவனை நெருங்க விடாது அஞ்ச வைக்கும் குடிசம் அல்லவா அந்த ருத்ராட்சரம். இந்த கொட்டைக்காயாகவா இருக்கும்? செயலுடைய ருத்ராட்சத்தை தெய்வபதி அரசரே நமக்கு அணிவிப்பார்கள். யாரும் தன்னுடைய முயற்சியால் பெற முடியாத அந்த நிஜ விபூதியை, நிஜ ருத்ராத்திரத்தை ஒரு தேவபிரான் திருமுன்னர் பெற்றவர்கள்தான் தான் பிறந்த மதத்தின் உண்மையை கைப்போட்டவர்கள் ஆவார்கள். அன்றுதான் அவர் பிறந்த மதம் அவருக்கு சொந்தமாகும். அதுவரைக்கும் ருத்ராட்சரம்னு சொல்லி இப்ப கழுத்துல கட்டிக்கிட்டு இருக்கிறது. இந்த கொட்டையினால எந்த ஒரு பலனும் இல்லை. உருத்திரனாகி யமனை அர்ச்சித்துகின்ற அந்த மணிமந்திர குடிசம் அல்லவா. இந்நாள் தெய்வம் கையில் இருக்கிறது. அதை நம்பி அந்த நன்மன மக்களுக்கெல்லாம் தெய்வம் தந்து கொண்டே இருக்கிறார்கள், தரவும் இருக்கிறார்கள். யம பயத்தை அடியோடு நம் உள்ளத்தை விட்டு எடுபட்டு போகச் செய்வது தெய்வம் கையில் உள்ள நிஜமான ருத்ராத்திரத்தின் செயல். யமபயத்தை தாண்டாத எவ்வாழ்வும் வாழ்வல்ல. அந்த யமபயத்தை கடத்தி வைக்கக்கூடிய செயலாகிய அந்த ருத்ராத்திரத்தை நமக்கெல்லாம் அணிவிக்கிறார்கள். அடுத்தது சைவ சமயத்திலே சிவராத்திரி என்று எல்லோரும் கொண்டாடுறாங்க. திருநாள் வச்சுட்டு லைலத்துல் கதிர், சிவராத்திரி, வைகுண்ட ஏகாதேசி, இப்படி எல்லாம் எத்தனையோ இரவுகள் எல்லாம் இதெல்லாம் கண் விழிக்கிறாங்க, பட்டினி கிடக்கிறாங்க. இதனால பலன் இருக்குதா? இல்ல, துக்கத்திற்குள்ளேயே மேலும் மேலும் நுழைகிறார்கள். அது மாதிரி செஞ்சு தேவர்கள் தூஷிக்கக்கூடிய இரவாக ஆற்றுகிறாங்க. ஆனால் தேவர்கள் எல்லாம் போற்றக்கூடிய ஒரு இரவாக கைலைநாதன் கதிசிவராவென்றும் லைலத்துல் கதிர் நலராவென்றும் இயல் வைகுண்டாதேசுகின்றாவென்றும் பயிலும் சாலை கைவந்து பலித்ததே. அடுத்தது சைவ சமயத்திலே இருதயத்தில் ஈசன் இருப்பிடம் என்று ஒரு சொல்லாட்சி இருக்கிறது. இதயத்திலே ஈசனை தேட வேண்டும் என்பது சைவத்தினுடைய 14 சாஸ்திரங்களில் காணப்பெறும் முடிவான வார்த்தை. அந்த எந்த எல்லையிலாது எந்த பலாட்டியரேனும் இருதயத்தில் ஈசனை காட்டியது உண்டா? ஆனால் நாம் கண்டோம், சத்தியமாக கண்டோம் என்று சொல்லக்கூடிய சிவ மக்களை நாம் இந்த காலத்திலே பல்லாயிரக்கணக்கிலே கூடியிருக்கிறார்களே, அந்த தெய்வ முதலை கையில் வைத்துக் கொண்டு கேட்கிறவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கி செலவழித்துக் கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட சிவ சம்பாதனை நம்முடைய தெய்வமுடைய கையில் அல்லவா இருக்கிறது. சைவத்தினுடைய முடிவு என்று சொல்ல போனால் ஒரு சைவ சித்தாந்தத்திலே பதி, பசு, பாசம் என்று சொல்லுவார்கள். பதி என்றால் பரமாத்மா, பசு என்றால் ஜீவாத்மா. இந்த பசுவாகிய ஜீவாத்மா பரமாத்மாவை அண்டவிடாமல் தடுக்கக்கூடிய அந்த பாசம் இருக்கிறது என்று வீரத்தின் முடிவு பசவேசரின் வீர சைவம். அதுல குருலிங்க சங்கமம், அதாவது லிங்கம்ங்கிறது ஒரு குறியீடு, அடையாளம். குருவை குறியாக கொண்டு அவர்களோடு சங்கமமாவது, குருவோடு சங்கமமாவதுங்கிற அந்த ஒரு சொல்லை, அந்த ஒரு செயலைத்தான் இந்த பதி பசு பாசம் குறிப்பிடுகிறது என்று அழகாக குறிப்பிடுகிறார்கள். இன்னொன்னு, சிவலோக பதவி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சைவத்துல சொல்லுவாங்க. ஆனா சிவலோக பதவி அடைஞ்சிட்டேன்னு வருத்தத்துடன் தெரிவிக்கிறேன்றாங்க. அப்படி எப்படி சொல்ல முடியும்? சிவலோக பதவிங்கிறதுக்காகத்தான் காலமெல்லாம் கஷ்டப்பட்டா, ஆனா அந்த பதவி அடைந்தால் சந்தோஷம் இல்ல படணும், அதை விட்டுட்டு எதுக்கு வருத்தப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி இன்னும் தீர்க்க தரிசனங்கள் என்று எடுத்துக்கொண்டால் சைவ பெரியோர்கள் எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் எடுத்துக்கொண்டார். அது நேரம் இல்லாமையால் ஒன்னிரண்டு தீர்க்க தரிசனத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன். ஏன்னா மிக முக்கியமான தீர்க்க தரிசனமாக நானடால் நான் இருக்கும் இடம்தான் காட்டி நவிலுவார் நன்மார்க்க நாதர்தாமே, ஞான சைதன்ய அரசு சுப்பிரமணியனுடைய தீர்க்க தரிசனம். சுப்பிரமணியரை பூசிக்காத சாதியே என்று கிடையாது. அப்படிப்பட்ட, ஏன்னா அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் அல்லவா அவர். அப்படிப்பட்ட அந்த தமிழ் கடவுள் என்று எல்லோரும் போற்றக்கூடிய சுப்பிரமணியர் நம்முடைய தெய்வத்தை பற்றி அழகாக ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். அந்த சுப்பிரமணியரை கந்தர் அனுபூதியிலே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, அந்த குகனே அப்படி என்று சொல்றாங்க. ஆனா தெய்வம் அந்த குகன் வார்த்தைக்கு அருமையான ஒரு விளக்கம் கொடுத்து, சீவ குகைதோறும் வீட்டிருந்த மறுவிலா குகனை போற்றி மாய்த்தனன் பிறவியே. இன்னைக்கு எல்லாரும் எந்த குகனை வேண்டாங்க, பூசிக்கிறாங்க, மறுவுடைய குகனை போற்றுறாங்க. அடுத்தது நம்முடைய பெரிய சித்தப்ப நம்முடைய திடஞான கொண்டலராம் வடலூர் வள்ளல் பெருமான், நம்முடைய பெரியப்பா ராமலிங்க சுவாமி அவர்களுடைய தீர்க்க தரிசனமாக சைவம் முதலாக நாட்டும் பல சமயங்கள் எல்லாம் தனித்தனி காட்டும் தெய்வம் இது பாரி
திருச்சிற்றம்பலத்தே திருநடச்சோதி அப்படின்றாங்க. சிவனே ஐயான்னு அகில திரட்டா அம்மானையில சர்வாகம கிரந்தமாகிய ஞான சாணார்குல வேதத்திலே கூட சிந்தை மகிழ்ந்து முறை நடந்தால் சிவனும் உனக்குள் வசமாமே, சிவனும் நீ நாதனும் நீ திருமாலும் நீ மகனே அப்படிங்கிறாங்க. சைவ மதத்தில் அவதரித்த பாரவான்கள் நம் தெய்வம் அவர்கள் செயல் பற்றி குறிப்பிட்டுள்ளதையும் சைவ குரவர்கள் நால்வரையும் நம் தெய்வம் அவர்கள் சிறப்பித்து கூறி அருளியுள்ளதை பற்றியும் பகிர்ந்து கொள்கிறார்கள். சைவ சமய குரவர்கள் எல்லாம் அருமையான பெயர் ஒரு மகுடங்களை சுட்டுகிறார்கள் தெய்வம் அவர்கள். செம்பாகிடிலோங்கிய தம்பிரான் அம்பலவான தம்பத நிலை கிழவர் அவர்களின் கலங்காநிலங்கி நடங்கோடற்ற பலன் பேரும் திருவலங்காடுறங்கும் செப்பருந்தவத்து அப்பர் அவர்களும். இப்படி ஒரு மகுடத்தை அப்பர் பெருமானுக்கு யாருமே இதுவரை சூட்டியதில்லை. அடுத்ததாக சுந்தரர் பெருமானுக்கு ஞானசம்பந்தர் பிரானுக்கு அருமையான ஒரு மகுடத்தை சூட்டுகிறார்கள். தம்பதம் கண்டு இன்பம் திரண்ட சம்பந்தர் அவர்கள், பொற்கிண்ண மெஞ்ஞானப்பால் அருந்திய முத்துச்சிவிகையேற்ற தோன்றலர் அவர்கள், செம்பொருள் கண்ட சிவராஜர் அவர்கள், இப்படிலாம் ஒரு அருமையான ஒரு மகுடத்தை சூட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட அதற்கப்புறம் மாணிக்க வாசகர் வரார். மாணிக்க வாசகர் நம்முடைய தெய்வத்தினுடைய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடியவர். ஏனென்றால் அவர்தான் தெய்வமர்களை பற்றிய அற்புதமான தீர்க்க தரிசனங்களை எல்லாம் அருளி இருக்கிறார்கள். தெய்வம் அவர்கள் பாட்டையாவை முதல்ல பார்க்கும் போதே அவருடைய பாடல தான், அம்மையே அப்பா உப்பிரா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுடுக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளிப்பாய் செல்வமே சிவபெருமானே என்றெல்லாம் தெய்வம் பாட்டையாவை பாட்டு புகழறாங்க. அப்படிப்பட்ட அந்த மாணிக்க வாசகர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மகுடம் சூட்டுகிறார்கள் என்றால், ஆணி பொன்னாட்டு அருந்தவச் செம்மலாகிய சீனிக்காத நெறி மாணிக்க வாசக வல்லால கண்ட மன்னா அவர்களும் ஆகிய இவ்வளவு ஒரு உயர்ந்த இடத்திலே அந்த ஒரு பட்டத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள் என்று நாம் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதிலே இறுதியாக அந்த மான்மியத்திலே மாணிக்க வாசகர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்க்க தரிசனத்தை மட்டும் பார்த்து முடிக்கலாம். தில்லையுள் கூத்தனை தென்பாண்டி நாட்டானே என்றும் பாண்டி நாடே பழம்பதி என்றும் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்றும் பவனம்பிரான் பனிமாமதி கண்ணி விண்ணோர் பெருமான் என்றும் பொருட்சார்பு குவியல் திருச்சதகமெய்யுணர்தலிலும் சிவபுராண செம்பொருள் சீரோட்டத்திடத்தும் ஊனியோடி வரும் காணிக்கு நீதி மாணிக்க பிரான் அவர்கள் இயற்றியுள்ள கிரந்தத்திலே காண கிடக்கும் கண்ணேறு பூத்து பன்னேறு பாடும் தன்னார் தமிழ் தரும் தன்பாண்டி நாட்டானே என்றும் அப்பாண்டி நாடன் சிவலோகமாக்கும் வித்தகன் என்றும் மெய்ப்பொருட்கண் தோற்றமாய் நிலைபேராய் என்மை என்றும் அத்தா சால ஆசைப்பட்டேன் எனவும் தீட்டார் மதில் புடைசூழ் தென்னன் பெருந்துரையான் காட்டாதனவெல்லாம் காட்டி சிவங்காட்டி தாட்டாமரை காட்டி தன்கருணை தேங்காட்டி நாட்டா நகை செய்த நாம் மேலே வீடைத ஆட்டான் கொண்டாண்டவா என்றும் நெருங்கும் அடியார்களும் நீயும் கூடி நின்று விளையாடும் என்றும் சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேள்பார் மெச்சுவார் வெவ்வேறாய் இருந்த உன் திருநாமம் தரிப்பார் என்றும். எவ்வளவு அருமையா, அதாவது அவர்களுடைய திருவார்த்தையை திரண்டு திரண்டு விரிக்கிறாங்க. நாம இப்ப கூடியிருக்கிறது அவர்களுடைய திருவார்த்தையை திரண்டு திரண்டு விரிப்பதற்காகத்தான் இங்கே கூடியிருக்கிறோம். அதுல அடுத்தது அருமையான ஒரு வார்த்தை, செத்திடமும் பிறந்திடமும் இனிச்சாகாதிருந்திடமும், இப்படி ஒரு பாடலையும் பாடுறாங்க. அடுத்தது ஒரு போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனேன்னு மாணிக்க வாசகர் அருமையான ஒரு தெய்வத்தை பத்தி தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. போக்கும் வரவும்னா என்ன? போக்கு வரத்து என்னது? நம்முடைய மூச்சு. அந்த மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத தவமுடைய நம்முடைய தெய்வம் அவர்களை குறிப்பிட்டு போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே என்றாங்க. சித்தருடைய வழிபாட்டை எடுத்துக்கொண்டால் முழுக்க முழுக்க சைவ சித்தாந்தம் தான், சைவம் தான். ரெண்டு வகையான சித்தர்களை சொல்லுவாங்க. 11 சித்தர்கள் ஒண்ணு, நவநாத சித்தர்கள். நாம எல்லாம் தினம் தினம் திரைவிலகி பாடலை பாடுவோம். திரைவிலகி வருவர் நேரம் தண்ணில் என்ற பாடலிலே நவநாத சித்தர் என்ற ஒரு சொல்லாட்சி வரும்.
அதில் குறிப்பிடக்கூடிய அந்த நவநாத சித்தர் யார் யார்? சத்தியநாதர், சகோதநாதர், ஆதிநாதர், அநாதிநாதர், பகுலிநாதர், மதங்கநாதர், மச்சேந்திரநாதர், கஜேந்திரநாதர், கோரக்கநாதர் என்று 9 நவநாத சித்தர்களை குறிப்பிடுகிறார்கள். அந்த 9 நவநாத சித்தர்களும் 9 கோடி சித்தர்களுக்கு சமமானவர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அதுல மச்சமுனிநாதருடைய காகபுசுந்தருடைய சீடர். அதனாலதான் நாம் எல்லாரும் எந்த பரம்பரை? மச்சமுனி பரம்பரை என்று தெய்வம் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் சைவ சமயத்தை எடுத்துக்கொண்டு பார்க்குமானால் அது விரிந்து 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 அது இன்றைக்கல்ல பேசிக்கொண்டே செல்லலாம். சிவத்தை பேணல் தவத்திற்கு அழகு என்று வாயாருடைய சொன்னார்கள். அந்த சிவத்திற்கும் சவத்திற்கும் ஒரு கொம்புதான் வித்தியாசம். இறுதி வரை கொம்பு போகாமல் பார்த்து கொண்டால் சிவமாகி விடுவோம். கொம்பு போய்விட்டால் சவம்தான். உலகெங்கும் உள்ள தூல சூக்குமங்களில் வியாபத்திற்கும் சிவத்தை, மனித சரீரத்திற்குள் வியாபத்திற்கும் பிரகாசமாகிய சிவத்தை, அந்த சிவபரம் பொருளை, சிவசேகர குரசலங்கிருதத்தை, சுருதிகளும் உணரறியா மணிக்குன்றின் மனோலகைய சக்கராந்தகத்தை, வேடிக்கை கண்களுக்கு எட்டப்படாத வேதகுலாதித விகிர துருவத்தை, அச்சமும் அதிகாரமும் எட்டி தீண்டப்படாத நிராலம்ப லகித சைவத்தை, சிவத்தை தெரிந்து கொண்டு, அறிந்து கொண்டு, உணர்ந்து கொண்டு வாழ்வோமாக. அதற்கு நம் தெய்வம் அருள்பாலிக்கட்டும் என்று கூறி என்னுடைய முத்திப்பேருரையை தொடர்கிறேன். எல்லோருக்கும் நமஸ்காரம்.